பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். இந்த கண்டென்ட் ஏன் உங்களுக்கு போடுறேன்னா, இது உபயோகமான கண்டென்ட். என்னன்னு நீங்க கேளுங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது, ஒரு வீட்டுக்கு நான் போய் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த வீட்டுல இருந்து போன் பண்ணாங்க, எங்க மருமகளுக்கு நான் தாலி பிரிச்சு கோத்து கட்டணும், 3வது நாள்ல கட்டணும். ஆனா 3வது நாள் புதன்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், பொண்ணை கூட்டிட்டு போலாமா, செவ்வாய்க்கிழமை போக கூடாது தானேன்னாங்க. அப்ப சொன்னேன், சூரிய அஸ்தமனம் ஆனப்புறம் கணக்கு கிடையாது, சூரிய 6 மணிக்கு அப்புறம் கணக்கு கிடையாது, கூட்டிட்டு போலாம். ஆனா செவ்வாய்க்கிழமை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு மனசு நெருடலா இருக்குங்கிற பட்சத்துல ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு இவங்க அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு போலாம், தாலி பிரிச்சு கோக்கறதுக்கு. அது என்ன பரிகாரம்? மருமகள் மாமியார் வீட்டிலிருந்து அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னா, அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்க 3 நாள் 1 வாரத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா, 6 மாசத்துக்குள்ள வச்சுக்கோங்களேன் கணக்கு, போறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை போறாங்க அப்படிங்கிற கணக்கு வச்சுட்டீங்கன்னா, 1 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ பாசிப்பருப்பு, 1/2 கிலோ வெல்லம், இந்த 3த்தையும் அந்த பெண் தன்னோட கையால வாங்கி மாமியார் வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனால் தோஷம் கிடையாது, எதுவும் கிடையாது. இது வெள்ளிக்கிழமை. சில கட்டாய காரணத்து கல்யாணம் ஆனதுல எப்ப போனாலும் வெள்ளிக்கிழமை மாமியார் வீட்டில் இருக்கிற பொண்ணு அம்மாவை போய் பார்க்கணும், வெரி வெரி அர்ஜென்டான சுச்சுவேஷன், வெள்ளிக்கிழமை போகணும். காலங்காத்தால போன் வருது, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, உடனே கிளம்பி வான்னு. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப மாமியார் வீட்டுல சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை எப்படி போலாம், அதெல்லாம் போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனா அங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, போய்தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இந்த பொண்ணு என்ன பண்ணலாம்னா, ஒரு படி பச்சரிசியும் 1/4 கிலோ பாசிப்பருப்பு, 100 கிராம் வெல்லம், 100 கிராம் நெய், இத மொத்தமா வாங்கியோ இல்ல அந்த வீட்டுல இருக்கிறத எடுத்து சாமிக்கு வச்சுட்டு சாமியை கும்பிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பினால் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி அந்த பொண்ணு போகலாம். சரி, இப்போ அம்மா வீட்டுல இருக்காங்க, பொண்ணு அம்மா வீட்டுல இருக்காங்க. அம்மா வீட்டிலிருந்து தான் வீடு, அதாவது தனி கொடுத்தன இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. எல்லாம் போயிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, வேற வழி இல்லை, வெள்ளிக்கிழமை வந்துதான் ஆகணும், இல்லை செவ்வாய்க்கிழமை வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அதே மாதிரி 1 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ வெல்லம், 1/4 கிலோ துவரம்பருப்பு, நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, இந்த 5 ஐட்டத்தை உங்க அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை ரூம்ல வச்சுட்டு சுவாமி கும்பிட்டு அப்பா அம்மாவையும் விழுந்து சேவிச்சுட்டு, அப்பா இல்ல அம்மா இருக்காங்கன்னா அம்மாவை சேவிச்சுட்டு, அம்மா இல்ல அப்பா இருக்காங்கன்னா அப்பாவை சேவித்து விட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து ரைட் ராயலாக கிளம்பி வரலாம். அதுல எந்த விதமான தோஷமும் இல்லை. என் பொண்ணு வெள்ளிக்கிழமை போனா லட்சுமி கடாட்சம் போயிடுமே அப்படிங்கிற இதுவும் இல்லை. ஏன்னா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரும் பொழுது இது எல்லாமே டேலி ஆயிடும். புரிஞ்சுட்டீங்களா? சோ இங்கேருந்து அங்க போகும்பொழுது மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு வரும் பொழுதும் இதேதான் செய்யணும். ஒருவேளை பொண்ணு அம்மா வீட்டுல இருக்காங்க, மாமியார் வீட்டுக்கெல்லாம் போல, தன் வீடு இருக்கு, தூரத்துல இருக்க, அங்க போகும்போதும் இந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சுட்டு போனாங்கன்னா எந்த விதமான தோஷமும் இல்லை, எந்த விதமான லட்சுமி கடாட்சமும் உங்களை விட்டு போகாது. ஏன்னா போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும்பொழுது நான் போக மாட்டேன், சனிக்கிழமை தான் போவேன், வெள்ளிக்கிழமையா இருக்கு நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றதை நீங்க அவாய்ட் பண்ணுவதற்காகத்தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சால் உங்க லட்சுமி கடாட்சமும் போகாது, உங்க வீட்டுல தரித்திரமும் வராது. அதனால இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு அமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, அருமையா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே நன்மையில தான் முடியும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தினால் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.